இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க வச்சுங்கம்மா. பாருங்கம்மா, தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிற டைம்ல ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். நமக்கு அரை எலுமிச்சி பழம் எடுத்து பிழிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கினே இருக்கணும். ஒரு 3/4 வேக்காடு வந்ததுன்னா நம்ம எடுத்து வடிச்சிடணும். பாருங்கம்மா, சாதம் வெந்துடுச்சு பாருங்க. நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பாகம் வேகணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட் வச்சு மேலே ஒரு காட்டன் வச்சிடுங்க. ஒரு ஜல்லடியில் தண்ணி இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. கொஞ்சம் ஈரப்பதத்தோட எடுத்துங்கம்மா. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேம்மா. சிக்கன் வந்து தோல் எடுத்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்குங்க. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணிலாம் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் சிக்கன் வந்து ஊற வச்சிருக்கோம். இப்போ வந்து எண்ணெயில சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பீஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். இப்போ கடாய் வச்சுங்கம்மா. பாத்திரம் சூடானதும் நம்ம வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். அது வேஸ்ட் ஆக்காதீங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 கப்பு கேரட் சேர்த்துக்கலாமா. 1/2 கப்பு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் 1/2 கப்பு, 1 கப்பு கோஸ். பீன்ஸ் கேரட்டோட கோஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். வெங்காயத்தாள் கொஞ்சமா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைம்ல காயெல்லாம் இப்படி ஓரம் கட்டிடுங்க. நான் வந்து 3 முட்டை எடுத்து அடிச்சு வச்சிருக்கோமா. நீங்க வந்து எவ்வளவு சாதம் செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க முட்டை சேர்த்துக்குங்க. உடனே கிளறாதீங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும் முட்டை. பாருங்க, இப்ப இந்த மாதிரி வரும்போது இப்ப கிளறுங்க. பாருங்க, முட்டை இந்த அளவுக்கு நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு செய்கிறோமா, அதனால் வந்து நான் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் வந்து கம்மியாக செய்கிறவங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கம்மா. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வடித்து வச்சுக்கிற சாதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பளபளப்பாக இருக்கணும் சாதம். இப்போ ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பாருங்க, எவ்வளோ பளபளன்னு பாருங்க சாதம். இப்போ இறக்குற டைமில் நம்ம வெங்காயத்தாள். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.